இப்போ மினி ஜாங்கிரி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்து கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டுருக்கேன். 2 மணி நேரம் ஊறின அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றிட்ட அப்புறம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். ஒரு பிஞ்ச் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா இப்படி கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா கலந்தாச்சு. இதுவும் கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு போடுறதுனால நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். 1 கப் உளுந்தோன்னா 1 கப் சர்க்கரை, 3/4 கப் தண்ணி போட்டுக்கலாம். பாகு பார்த்தீங்கன்னா வேண்டாம், பிசு பண்ண வந்தால் போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையை நல்லா கரையணும். அது வரை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சர்க்கரை கொஞ்சம் கரையிற வரையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த மாவை இதேமாரி ஒரு கவர் இல்லைன்னா பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். நான் இப்போ கவர் எடுத்துட்டுருக்கேன். எல்லா மாவையும் இதேமாரி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். மெதுவாக எடுக்கணும். நானும் மினி ஜாங்கிரி ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இந்த சக்கரை பாகுலையும் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையும் அதே சமயம் கரைந்து வரணும். இப்போ நம்ம குழிப்பணி அரைச்சட்டில் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றி வச்சுக்கலாம். அந்த பைப்பு பேக்கில் கொஞ்சமாக ஓட்டை போட்டுட்டு நம்ம மினி ஜாங்கிரி போல் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் மினி ஜாங்கிரி மாதிரி பிழிஞ்சு எடுத்தாச்சு. லேசாக திட்டி போட்டுக்கலாம். அடுப்பை மிதமாக வச்சுக்கணும், இல்லைன்னா கிறிஸ்பியாக வராது. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் மினி ஜாங்கிரி போல் சுற்றி எடுத்துக்கலாம். இந்த பனியாரக்கல்லில் செய்கிறதுனால நமக்கு எண்ணெயும் மிச்சம், அழகாகவும் வருது சேஃபாக. நம்ம செஞ்சதை சக்கரை பாகில் போட்டுக்கலாம். போட்டு 2-3 தடவை திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஊறக்கூடாது. நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால ருசியும் பிரமாதமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சக்கரை பாகில் போட்டு திருப்பி விட்டுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் திருப்பி போட்டுக்கணும். இப்போ நான் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து வச்சுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஜாங்கிரி செய்ய குழிப்பணியாரக்கல்ல போதும். மினி ஜாங்கிரி ரெடி. தீபாவளி ஸ்பெஷல் மினி ஜாங்கிரி. Thanks for watching.